இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில குடும்பங்களில் மனைவிக்கு கடவுள் நம்பிக்கை என்பது இருக்கிறது. ஆனால் அவருடைய கணவனுக்கு பார்த்தோம்னா கடவுள் நம்பிக்கை என்பது சுத்தமாக இல்லை. இதற்கு என்ன காரணம்? இதற்கு ஜோதிட ரீதியாக ஏதேனும் காரணம் இருக்குமா? இது போக அந்த மனைவி வேண்டிக் கொண்டால் அவர் செய்கின்ற அந்த பூஜா பலனானது கணவனை சென்று அடையுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த இரண்டாவது கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு மனைவி செய்கின்ற பூஜையினுடைய பலன் என்பது அவருடைய கணவரை கண்டிப்பாக சென்றடையும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லுன்னு பார்த்தோம்னா, கணவன் செய்கின்ற புண்ணியங்களிலே 50% பலனானது மனைவியை சென்றடைந்து விடும். ஆனால் அதே நேரத்திலே மனைவி செய்கின்ற புண்ணியம் 100% பலனும் அவரிடத்திலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கும். அது புண்ணியம், அதாவது தான தர்மம் புண்ணியம் என்பது வேறு, பூஜா பலன் என்பது வேறு. பூஜா பலன் என்பது புண்ணிய கணக்கிலே சேராது. ஒரு கணவனினுடைய வளர்ச்சிக்காக ஒரு மனைவியானவள் வீட்டிலே தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அதற்கான பலன் என்பது அவருடைய கணவரை சென்றடையும். இதற்கு உதாரணமாக நாமே பலரையும் வாழ்விலே பார்த்திருப்போம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருப்பாங்க, சார் அந்த ஆளுக்கு சுத்தமாக சாமி நம்பிக்கையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சுவாமியை திட்டிக்கிட்டே இருப்பார், ஆனால் அந்த அம்மா போகாத கோவில் இல்லை, எல்லா கோவில்களையும் போய் வேண்டிப்பாங்க, அவங்களுடைய பூஜா பலன் தான் சார் அந்த ஆளை இவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாமே பல பேரிடம் பேசியிருப்போம் அல்லவா? இதை நாம் டெய்லியே பிராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். ஆக கண்டிப்பாக ஒரு மனைவியானவள் செய்கின்ற பூஜையானது, ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த குடும்ப தலைவியை தான் அந்த வீட்டினுடைய ஆதார சக்தியாகவே நம்முடைய அந்த கலாச்சாரம்னே சொல்லலாமே, நம்முடைய சாஸ்திரம் என்று சொல்வதை விட நம்முடைய அந்த கலாச்சாரம், நம்முடைய பண்பாடானது உறுதியாக நம்புகிறது. அந்த குடும்பத்தினுடைய ஆதார சக்தி என்பவள் யார் என்று பார்த்தோம்னா அந்த குடும்ப தலைவிதான். இதனை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்மணி இருக்கிறாள் அப்படின்னு சொல்றா இல்லையா? நிச்சயமாக இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி, அடுத்தபடியாக அவர் முதல்ல கேள்வி எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, இது ஏன் சார் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி அமைவதற்கு என்ன காரணம், ஜாதக ரீதியாக அது போன்று ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இவருடைய லக்னபாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த பெண்மணியுடையதாக இருந்தாலும் சரி அல்லது அந்த கணவருடையதாக இருந்தாலும் சரி, அவருடைய லக்னபாவம் என்பது அவரை பற்றி குறிப்பிடும். நேர் எதிர்பாவமாகிய, அதாவது 7ஆம் பாவம்னு சொல்லுவார். இன்னமும் நம்ம துல்லியமா சொல்லணும்னு சொன்னா லக்னபாவம் என்பதனை 0 டிகிரி அப்படின்னு குறிச்சிருப்பா. அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய 180 டிகிரின்னு சொல்றா இல்லையா, அந்த 180வது டிகிரி புள்ளி எங்கே விழுகிறதோ அதுதான் அவருடைய வாழ்க்கை துணையை பற்றி பேசும் அப்படின்னு சொல்லி அஸ்ட்ராலஜி உறுதியாக சொல்கிறது. ஆக இவருடைய குணம் என்னவோ அதற்கு நேர் எதிர் குணத்தினை அவர் கொண்டிருப்பார் அப்படின்னே சொல்றது. சார், நேர் எதிர் குணங்களை போய் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி சார் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான இடமே இல்லை. ஏன்னு சொன்னோம்னா, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறத படிச்சிருப்போம் இல்லையா? வட துருவமும் தென் துருவமும் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கத்தானே செய்யும். அந்த ஈர்ப்பு என்பதுதானே வாழ்க்கை. இதைத்தான் நம்முடைய ஜோதிடவியல் என்பது இப்படி தெளிவாகவே சொல்கிறது. இன்னமும் நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அதுவும் இந்த கிராஃப்லாம் போடுவா இல்லையா, அதுவும் இந்த 10th ஸ்டாண்டர்டில் பேராபோலாங்கிற மாதிரி கிராஃப்லாம் போட்டுருப்பா. அதில் பார்த்தோம்னா இவர் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா அவருடைய மனைவி என்பவர் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருப்பார். வாழ்க்கை துணை என்பது இப்படித்தான் அமையும்னு சொல்றார். இதைத்தான் 2 நம்ம ஒரு ட்ரெயின் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே, 2 பேரலல் லைன்ஸ் அப்படின்னே சொல்றா இவா 2 பேரையும். இந்த பேரலல் லைன் அப்படிங்கிறது நேர் எதிராக அப்படியே சென்று கொண்டிருந்தால் மட்டும்தான் மேலே செல்லக்கூடிய அந்த வாழ்க்கை என்கின்ற வண்டியானது
எங்கேயும் தடம் புரளாமல் நேராகவே சென்றடையும். உடனே இப்படி நினைச்சுக்க கூடாது, என்னுடைய மனைவிக்கு சுவாமி பக்தி இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாதா என்று விதண்டாவாதம் பேசக்கூடாது. அதே மாதிரி அதாவது நீங்க பெண்மணியாக இருக்கின்ற பட்சத்திலே, ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு, அதனால நான் நம்பிக்கை வச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவருடைய ஜாதகத்திலே, அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ங்கிறத எடுத்துக்கிறோம் இல்லையா, அவர்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கும். உதாரணத்திற்கு நம்ம ஒரு மீன லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா கூட, அந்த மீன லக்னத்திலே குருவானவர் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிர்பாவமாகிய அந்த கன்னியா லக்னத்துல பார்த்தோம்னா புதன் என்கின்ற கிரகம் அமர்ந்திருந்தால், அவருடைய கணவர் பார்த்தோம்னா எப்பயுமே நான் என்னுடைய அறிவை நம்புபவன், என்னுடைய சுய அறிவை நம்புபவன், எனக்கு வந்து நான் ஒரு பகுத்தறிவுவாதி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரே தவிர அவருக்கு அந்த கடவுள் நம்பிக்கையில் குறைபாடு தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு காலம்ங்கிறது வரும் இல்லையா, கொஞ்ச நாள் கழிஞ்சுன்னு வரும் பொழுது, சற்று அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரும் பொழுது அவர்களுக்கும் நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை என்பது வரும். எப்போ வரும் தெரியுமா? இந்த மனைவி ஆனவள் அவருக்கு ஏதோ உடல் நலக்குறைவு, அவருக்கு ஏதோ உடம்பு சுகவீனம் என்று வரும் பொழுது இந்த கணவனானவன் தன்னையும் அறியாமல் நிச்சயமாக இறைவனை வேண்டிக் கொள்வார். இதுதான் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பந்தம். ஜோதிட ரீதியான ஒரு காரணம்னு சொன்னா நேர் எதிர்பாவங்கள் தான். லக்னம் என்பது இந்த மனைவியை குறித்தால், 7ஆம் பாவம் என்கின்ற நேர் எதிர்பாவம் என்பது கணவரை குறிக்கும். அதே நேரத்திலே 7ஆம் பாவமும் லக்னபாவமும் ஒன்றோடு ஒன்று பார்வையை செலுத்தி கொண்டிருக்கும். யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது பரஸ்பரம் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இவர் எந்த ட்ராக்ல போறாரோ அதே ட்ராக்குக்கு அந்த கணவரும் கண்டிப்பாக வந்து சேர்ந்து விடுவார். இதனை நாம் பிராக்டிக்கலா எத்தனையோ பேருடைய ஜாதகத்திலே பார்த்திருக்கிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.